கண்மணியும் அன்பும் ஜோடியாக நின்று டான்ஸ் ஆடினதும் பாட்டு பாடினதும் அதே டைமில் கண்மணியை தாங்கி அன்பு பிடிக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சு செம்மையாக கடுப்பாகிறாங்க பாட்டியும் அவங்க கேங்கும். இது இந்த மாதிரி கண்மணி அன்பு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அதே டைமில் ப்ரைஸ் வாங்கின விஷயத்தை எல்லாத்தையுமே சிவகாமி கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ கண்மணிக்கு ஓரளவாவது புரிஞ்சிருக்கணும்ல, என் பையனை பற்றி என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போவாவது புரிஞ்சுப்பாளான்னு தெரியல, இப்போ கோவமாக தான் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க சிவகாமி. இதெல்லாம் கேட்டு கார்த்தி ஒரு முடிவு பண்ணுறாரு. கண்மணி கிட்ட போய் கார்த்தியும் பவியும் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீ அண்ணன் உங்கள் மேலே ரொம்ப காதலாக இருக்காரு, அவர் உங்கள் மேலே உயிரை வச்சுருக்காரு, உங்களை தான் நீ லவ் பண்ணுறாரு சொன்னால் புரிஞ்சுக்கங்கன்னு. அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், எல்லாமே அவர் நடிப்பு தான், அவங்க அம்மாக்காக தான் என்கிட்ட நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நீ அப்படி நடிக்கிறதா இருந்தால் உங்களை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் யாராவது சொல்லியிருப்பீங்க, நாங்கள் யாரும் சொல்லலை, அவராக தெரிஞ்சுக்கணும் தான் அதெல்லாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யாரும் எதையும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. உண்மையிலே உங்களை தான் அண்ணன் விரும்புகிறாரு, கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இதை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அடுத்து கண்மணி யோசிக்கிறாங்க, என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்மணி வழக்கம் போல் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரூம்லேருந்து வருவாங்க அன்பு கூட அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கண்மணி ரொம்ப நேரம் ஆகி ரூமே கதவே திறக்கலை. அதனால் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்க்குறாரு நம்ம அன்பு. பார்த்தா கண்மணி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. கண்மணி எனக்கு முன்னாடி எழுந்து வெளியே போயிடுவாளே, என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா நல்ல ஃபீவராக இருக்குது. அதை பார்த்து அன்பு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இவ்வளோ ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு போயிட்டு அவர் சூடாக தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மாத்திரை எடுத்துகிட்டு வராரு, ஃபுட்டும் எடுத்துகிட்டு வராரு. கண்மணி கண்ணை திறக்கிறாங்க. கண்மணி இதை சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோ கண்மணி அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு கண்மணி அப்படியே எழுந்துக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால பெட்லேருந்து எழுந்துக்கவே முடியல. கண்மணி ப்ளீஸ் கண்மணி, என்ன நீ புருஷனாக பார்க்க வேணாம், வேறு எதுவாகவும் பார்க்க வேணாம், ஒரு மனுஷனாக பாரு கண்மணி, ஜஸ்ட் உன் கூட இருக்கிற ஒரு சின்ன ஃப்ரெண்டு, சரி ஃப்ரெண்டாக கூட வேணாம், சாதாரண ஒரு மனுஷனாக மட்டும் பாரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் செய்கிற ஹெல்ப்பெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காது, நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, என்னை எப்படிலாம் பார்த்துட்டுருக்க, அதுக்கு ஒரு நன்றியாக நான் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோ கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு தேவையான வேலைகள் எல்லாமே பார்த்து செய்கிறாரு. பாவம் அத்தை, அவங்களுக்கு என்னால் கவனிச்சிக்க முடியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ கவலையே படாத, அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னோடனே, கண்மணி நீ கவனிச்சுக்கடா, அது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு கலங்குறாங்க நம்ம சிவகாமி. அடுத்து கண்மணிக்கு பார்த்து எல்லாம் செய்கிறாரு. அவங்க வாமிட் பண்ணுறாங்க, கையில் வாங்குறாரு. அதே மாதிரி கண்மணிக்கு எல்லாமே பார்த்து செய்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா கண்மணிக்கு அப்படியே கண்ணிலேருந்து தனியாக ஊற்றுது. அன்பு இந்த அளவு என் மேலே அன்பு வச்சுருக்காரு, அப்புறம் எதுக்காக என் மேலே அவர் காதல் மட்டும் வைக்கலை, ஏன் அதை வெளியில் விரும்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன கண்மணி தூக்கம் வருதா, நீ தூங்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க வைக்கிறாரு. அவங்க டேப்லெட் கொடுத்து அவங்களை குணப்படுத்துகிறாரு. கண்மணியும் நல்லா மீண்டு வராங்க. இங்கே கண்மணியை அன்பு பார்த்து கவனிக்கிறத பார்த்து வெண்ணிலாவுக்கு வயிறாக எரியுது, தாங்கிக்கவே முடியல. நீ பாட்டி ஏன் அன்பு, ஏன் வேலைக்கு வர ஐடியாலே இல்லையா, நீ ஆஃபீஸில் எவ்வளோ வேலை கிடக்குது, அதை விட்டுட்டு இவ்வளோ கவனிக்க தான் உன்னோட வேலையா, ஏற்கனவே அம்மா இப்படி இருக்கா, இந்த நேரத்தில் இவர் பார்த்துக்க இவ்வளோ இப்படி இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது, நீ ஆஃபீஸ்க்கு வரலையானோன்னா, இல்லை பாட்டி எனக்கு கண்மணி தான் ரொம்ப முக்கியம், என் அம்மாவும் கண்மணி தவிர எனக்கு உலகமே கிடையாது, அவங்க 2 பேரும் இப்படி இருக்கும்போது நான் ஆஃபீஸில் என்ன பண்ண போகிறேன், எந்த வேலையாக இருந்தால் நீங்களே பார்த்துங்க, நான் வர முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்ட பாட்டி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன பாட்டி இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு வெளில கேட்குறாங்க. சரி பார்க்கலாம் இரு, அவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கான், அதனால தான் இப்படி பண்ணுறான், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, இதெல்லாம் சரியில்லை பாட்டி, அந்த கண்மணிக்கு அன்பு ஓடி போய் வேலை செய்கிறத என்னால் பார்த்துட்டே இருக்க முடியாது, இதுக்கு ஒரே முடிவு இந்த கண்மணியை வீட்டை விட்டு வெளியே துரத்துது தான், நீங்கள் எப்போ துரத்த போகிறீங்க சொல்லுங்கள், குணமாகட்டும் சிவகாமி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா.